என்ன மேடம் நேத்து என்ன ஆக்சிடென்ட் ஆனது? என்ன இஷ்யூ மேடம் அது? என்னன்னா ஜாஃபர் கான் பேட்டையில அந்த ஒரு கார்னர்ல ஒரு சாராய கடை இருக்குல்ல, ம் ம் ஒயின் ஷாப்பு, அங்க ம் ஃபுல்லா கூட்டமா இருந்தது. ம் அதுக்கு லெஃப்ட்ல ஒரு வாட்டர் தண்ணி போடுற கடை இருக்கும். அங்க ஸ்லோ பண்ணிட்டு லெஃப்ட் எடுத்தோம். ம் கார் வந்து என்னோட டிரைவர் ஓட்டிட்டு வந்தாரு. ம் 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 அங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட பிச்சை எடுக்கக்கூடிய ஒருத்தர் குடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து விழுந்து கிடக்குறாரு. ம் அது ம் விழுந்து கிடந்தாரா, நம்ம ம் வண்டி பார்த்து விழுந்தாரா, இல்ல ம் கிராஸ் ஆனாரா, அப்படி எதுவுமே எனக்கு தெரியல. ம் 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 சோ நாங்க வண்டி மூவ் ஆன உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ம் 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 கத்தன உடனே நான் வந்து வண்டி நிறுத்தி ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணோம். ம் உடனே டிரைவர் வந்து என்னன்னு கண்ணாடி வழியா பாக்குறதுக்குள்ள கண்ணாடி தட்ட அடிக்க வந்துட்டாங்க. ம் 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 நான் உடனே டக்குன்னு இறங்கிட்டேன் கீழே. ம் இறங்கின உடனே ஜெனிஃபர்னு ஒரு லேடி பத்திரிக்கையில இருக்காங்க. ம் அவங்க எனக்கு கொஞ்சம் பணம் தரணும். ம் அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. அவங்க வண்டி வீடியோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் இது என்னோட வண்டி தான் ம் அப்படின்னு சொல்லிட்டு ம் இமீடியட்டா பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச பசங்களை எல்லாம் கூப்பிட்டு அவர் ம் இது ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ வச்சு ஏத்தி விட்டாச்சு. ம் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நானே போன் பண்ணி இந்த ஏரியா யாரு என்னன்னு கேட்டு வர சொன்னேன். ம் இமீடியட்டா நம்ம வண்டி எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போனோம். ம் இதுதான் நியூஸ். அந்த வண்டியோட நேம் வந்து ரேகா அப்படின்னு வரும். ம் இப்போ வந்து அந்த லேடி வந்து ரேகா நாயர் ம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால அவங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் கொடுத்துட்டாங்க நைட்டு. ம் 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 உண்மையான தகவல் என்ன அப்படிங்கறது யாருக்கும் தெரியாது. இதுதான் உண்மையான இதான் தகவல். நடந்தது. ஆமா ஆமா. நீங்க ஓட்டிட்டு வந்ததா சொல்லிட்டு இருந்தாங்க மேடம், அதான் கேட்டேன். இல்ல நான் ஓட்டல. அங்க இருக்கிற சிசிடிவி எல்லாம் எடுத்து பார்த்தாலே தெரியும். வண்டி நிறுத்த சொன்னாங்க, நிறுத்தணும். முதல்ல நான் இறங்கிட்டேன். ஏன்னா ம் டிரைவர் வந்து என்ன ஏதுன்னு பார்த்து பிரேக் போட்டு இறங்கணும்ல. ம் அதுக்கு முன்னாடி மக்கள் அடிக்க ஆரம்பிச்சோன்னா நான் என்ன நடந்ததுன்னா, நாங்க நினைச்சது ஏதாவது பூனை குறுக்கால வந்திருக்கும்னு நினைச்சோங்க. இதுதான் ம் உண்மை. ம் 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 அப்போ நம்ம வண்டி இறங்கணும்ல. எதா இருந்தாலும் நான் மத்தவங்களுக்காக இறங்கி நிக்கும் போது நம்ம இறங்காம இருப்போமா? சோ நான் சொன்னா வண்டி நீ ஓரத்துல நிறுத்திட்டு இறங்குனோன்னா இவன் நீங்க இறங்காதீங்கக்கா அப்படின்னு சொன்னான். ம் ம் இல்லப்பா என்னமோ கத்துறாங்க, சரி என்னன்னு பாப்போம்னு சொல்லிட்டு நாயோ பூனையா இருக்குங்கிறதா எங்களோட மைண்ட் தாட். ம் ம் ஏன்னா அந்த நடு இடத்துல வந்து சைட்ல கீழ படுத்தா கூட ம் அதனால அது பார்த்தோம். இமீடியட்டா ஃபர்ஸ்ட் நான் தான் இறங்குனேன். சிசிடிவி பார்த்தா தெரியும் யார் இறங்குனா யார் வண்டி ஓட்டுனா அப்படிங்கிறது. சரி மேடம், ஓகே ஓகே. பேட்டி ஏதாவது கொடுப்பீங்களா வந்தா? சார் நான் ஊர்லயே இல்ல சார், நான் கேரளால இருக்கேன். நான் அப்படியா? என்னோட ஃபேமிலி மேரேஜுக்காக நான் நேத்து நைட்டே வந்துட்டேன். ஓ ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்காக தான் அந்த வழியா வந்தோம். ஓ இல்லைன்னா ஓகே. நான் அடையாறுல இருக்கிற ஆள், நான் ஏன் அந்த பக்கம் வரேன்? சரி மேடம், ஓகே.